வணக்கம். இப்போது குருப்பெயர்ச்சி பலன்கள். இந்த குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, தமிழ், ஆங்கிலம் 1/5/2024. குருப்பெயர்ச்சி இந்த தேதியில் பகல் 1 மணி 2 நிமிடத்திற்கு குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ இந்த மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி எந்தெந்த ராசிக்கு யாருக்கு என்ன செய்கிறார் என்பதை கொஞ்சம் தெளிவாக கூர்ந்து கவனிப்போம். இப்போது இந்த குருப்பெயர்ச்சி பலன்கள் வான்மண்டலத்தின் 12 ராசியில் முதல் ராசியாக மேச ராசிக்கு இந்த குரு பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசியிலிருந்து இப்போ இந்த மேச ராசிக்கெல்லாம் குரு பகவான் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் என்றே சொல்லலாம். தொழிலில் குரு பகவான் நின்ற நிலையில் சுகஸ்தானம். இப்போ குரு பகவானுக்கு 2ஆம் இடம் 1, 2, 4, 5, 7, 9, 11. இந்த விதத்தில் குரு நல்ல முறையில் அள்ளி கொடுக்க போகின்ற ஒரு ஸ்தானம் அது. இதுவரை இந்த மேசராசி அன்பர்களுக்கு, ஆண் பெண் இருபாலாருக்குமே தடுமாட்டமான ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலை, தொழிலில் சில தடைகள், ஏமாற்றம், எதிரிகளினுடைய சூரசம்காரம், சில தடைகள், எதிரிகளால் தடைகள், வாழ்க்கையில் ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில் இருப்பது, இந்த கோர நிலைமை, தடைகள் எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் மேசராசிக்கு இந்த குரு பகவானால் ஒரு சிறப்பு யோகம் என்றே சொல்லலாம். அப்போ 12 என்ற இடம், அதாவது என்னென்னா 6, 8, 12 ஆகிய இடங்கள் ஒரு சிறப்பான காலம், சிறப்பான ஒரு இடம், முக்கியமான ஒரு இடம் என்று சொல்லலாம். 6, 8, 12 சிக்னேட் பண்ணுது அப்படின்னா எடுத்த உடனே ஆகாது, மோசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நாம் எடுக்கக்கூடாது. ஆக இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை தேடி வரும் அப்படிங்கிறது மாதிரி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. குரு பார்க்கிறார், கோடி நன்மைகள் எல்லாம் குவியப் போகிறது. நல்ல ஒரு காலகட்டங்களில் இனி அடியெடுத்து வைக்கப் போகிறார்கள் இந்த மேசராசி அன்பர்கள், ஆண் பெண் இருபாலாருமே. இயற்கையாகவே மேசராசிக்கு அது நெருப்பு ராசி இல்லையா? சரராசி, நெருப்பு ராசி, ஆண் ராசி, ஒற்றை ராசி இந்த மேசராசி. ரியலியாகவே மேசராசி அன்பர்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, தந்திரசாலி, அமைதியாக இருப்பாங்க. சீற்றம், முன்கோபம், டென்ஷன், வேகம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே கொண்டது. ஏனென்றால் இது நெருப்பு ராசி. சுருக்குன்னு வரும், வேகம் சுருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? முன்னரோசம் வரும் திடீர்னு. அப்போ யாரும் தனிக்காட்டு ராஜா மாதிரி மேஷம், அது பாட்டுக்கு தலை கீழே போட்டால் அப்படி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இவங்கெல்லாம் சொல்லப்போனால் ஆற்றுக்கும் போக மாட்டோம், செருப்பையும் கழட்ட மாட்டோங்கிற மாதிரி. இப்போ எனக்கு, நான், எனது, நாங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பாதையை அமைச்சு அதுக்குள்ளே செல்லக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மேசராசி அன்பர்கள். ரொம்ப வியாக்கியானமாக இருப்பாங்க, ரொம்ப அமைதியாகவும் இருப்பாங்க, கூர்ந்து கவனிப்பாங்க, ரொம்ப டேலண்ட் உள்ள நபர்கள். வாழ்க்கையில் இவர்களெல்லாம் மிகுந்த ஒரு முன்னோடியாக வாழ பிறந்தவர்கள், லட்சியவாதிகள், வெறித்தனமான லட்சியவாதிகள். லட்சியத்திற்காக தன்னை தாழ்த்தி பணிந்து இறங்கி ஏறக்கூடிய ஏற்ற இறக்கம் கொண்ட ஒரு நபர்கள் இவர்களெல்லாம். அசுவினி, பரணி, கிருத்திகை இந்த 3 விதமான செயல்பாடுகள் எல்லாம் மேசராசிக்கு கொண்டு போகும். பொதுவாக இப்போ நாம் பார்க்குறது குரு பகவான் மேசராசிக்கு என்ன கொடுக்க போகிறார் அப்படின்னா, ஒரு குரோதி வருடம் ஒரு சிறந்த வருடமாக
இந்த மேசராசி அன்பர்களுக்கு திகழும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி வந்து நின்று ராசியில் ரிஷபத்தில் மேசத்தில் நின்று ரிஷபத்திற்கு பயிற்சியாகி அன்னைக்கு வந்து சூரிய உதயம் 5:58, அஸ்தமனம் 6:31 அஸ்தமனம் ஆகிறது. ஆனால் குரு பகவான் வந்து பகல் 1:02 தான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ இது நாம் பொதுவாகவே மேசராசிக்கு வந்து பொற்காலம் என்று எடுத்துக்கொள்ளலாம். மேசத்திற்கு ஒரு புனிதமான பொற்காலம் என்று வைத்துக்கொள்ளலாம். ரிஷபத்திலிருந்து 7ஆம் பாவாதிபதியாக விருச்சக ராசியை பார்க்கிறார். நின்ற இடத்தில் நின்று குரு பகவான் 7வது ராசியாக விருச்சக ராசியை பார்க்கின்றார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்தெந்த ராசியில் வந்து அவருடைய பவர் வந்து தடம் பதிக்குது அப்படிங்கிறத கரெக்டாக கவனிக்கணும். அப்போ இந்த குரு பகவான் அப்போ இந்த 7வது ராசியாக அப்போ சாரம் மேசராசி ஆதலால் இந்த முழு பார்வையும் மேசராசி விருச்சக ராசி இது வந்து சாரம். அந்த வீட்டிற்கு சொந்தக்காரர்கள் செவ்வாய் அதிபதியாக உச்சமாக நிற்கின்ற ஒரு காரணத்தினால் அப்போ விருச்சக ராசி மேசராசி அப்படின்னா அப்போ அந்த முதல் வீடு மேசராசிற்கு திருமண காலம் தடைகள் இருந்தால் தகர்த்தெறியும். வைகாசியில் வந்து திருமண தேதியை குறிக்கலாம். அதே மாதிரி அந்த நின்ற இடத்துலேருந்து 5ஆம் பாவாதிபதியாக ரிஷபத்திலிருந்து இப்போ மேசராசிக்கு அப்போ வந்து 5ஆம் பாவம் சூரியன் 5ஆம் வீடு. அப்போ அவர் ராசியிலே இருக்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். மேசராசியில் வந்து சுக்கிரனும் சூரியனும் அந்த மேசராசியிலேயே நின்று பவர் கொடுக்கறது அர்த்தம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ செவ்வாய் வீரமாக கோபமாக நெருப்பு வேகம் கோபம் இதெல்லாம் அதிலே சூரியனும் அதே வீட்டில் வந்து மேசராசியில் சேர்ந்து நின்ற ஒரு பவர் வந்து இன்னொரு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பவருக்கு பவர் ப்ளஸ் பவர் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு போய் நிற்கும். அதனால் மேசராசி அன்பர்களுக்கு ஒரு இந்த குரோதி வருடம் ஒரு வளமான இந்த குருவின் நன்மைகள் எல்லாம் அள்ளி கொடுக்க போகிறது. தொழிலில் முன்னேற்றம், திருமண தடைகள் அகலும், புத்திரஸ்தானம் குழந்தை பாய் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் இதில் ஒரு பெரிய பவர்ஃபுல். ஏன்னா இவருக்கு வந்து சனியும் வந்து ஒரு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மேசராசிக்கு. மேசத்துக்கு 11ல் சனி நிற்கிறது வந்து ஒரு பெரிய பவர். கும்பத்தில் வந்து சனி நிற்கிறது கூட மேசராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு, வெரி வெரி ப்ளஸ் பாயிண்ட். ஆக ஒரு நல்ல அருமையான ஒரு வாய்ப்புகள். அதே மாதிரி வந்து மேசராசிற்கு இப்போ குருவின் பார்வைனா நின்ற இடத்தில் 11 மீனம். இப்போ நின்ற இடத்தில் 11வது இடம் குரு பகவானுடைய சொந்த வீடு. அதாவது மீனத்தில் குரு 11, அதுவும் லாபஸ்தானம். அப்போ வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வாய்ப்பு 1, 2, 4, 5, 7, 9, 11 இந்த வீடுகள் எல்லாம் மிகுந்த சிறப்பான குரு பகவானுடைய பார்வையில் சந்தோஷ காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக திருமணத்திற்காக அப்படின்னு பார்த்தோம்னா 2, 7, 11 இது வந்து மிகுந்த சிறப்பாக குறிகாட்டும். அப்போ பாவநிலை, பாவாதிபதி, பாவத்தில் நின்ற சாரம், ஆக அவருடைய உபாதிபதி. இதில் உபாதிபதியாக குருவே உபாதிபதியாக, அதாவது அவருடைய நட்சத்திரத்தில் நின்ற உபாதிபதியாக அந்த சாரம். அப்போ இதுக்கு மேசராசியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நட்சத்திராதிபதி, லக்கினாதிபதி, ராசியாதிபதி அன்று கடகலக்கணம். இப்போ அந்த குரு பகவான் வந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகி ரிஷபத்தில் வந்து பகல் 1:02 மேலே போய் அங்கே அமர்றாரு. அதற்கு மேலே லக்கணம் வந்து கடகம். இப்போ டோட்டலாக மேசத்திற்கு 4வது பாவம் சுகஸ்தானமாகிய 4ஆம் பாகம் சந்திரன் பிரைட்டாக நின்ற நிலை. வீடு கட்டலாம்,
மனை அமைக்கலாம், கரையும் பண்ணலாம். ஆக இதெல்லாம் வந்து பிரமாதமாக இருக்குது. கல்வியில் உயர்கல்வி பரீட்சை நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா இந்த குருவினால் தேற்றம், நல்ல முன்னேற்றம். அடுத்தது 5ஆம் பாவாதிபதி அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம். ஏனென்றால் அந்த மேசராசியிலேயே சூரியன் உச்சம் பெற்று ரொம்ப ஒரு சிறப்பு யோகம். அது அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு வந்து உறுதுணையாக நின்று காட்சியளிக்கிறது, ஆசீர்வாதம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணியம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இறை அப்படிங்கிறது அதுதான். அந்த இறையே கூட இருக்கிற மாதிரி அந்த சூரிய பகவானும் சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம், தாயினுடைய ஆசீர்வாதம், சூரிய பகவானுடைய ஆசீர்வாதம் முழுமையாக, தகப்பனுடைய ஆசீர்வாதம். அப்போ குரு வழிகாட்டி நம்மளை முன்னேற்ற பாதையில் நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு பவர் பொருந்தியவர்கள் குருமார், ஆசிரியர். இப்போ வந்து நமக்கு ஒரு நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்மை எடுத்து செல்லக்கூடியவர், வழிகாட்டுபவர், வழிகாட்டி, ஒரு சிறந்த வழிகாட்டி குரு. ஆக அந்த மேசராசிக்கு இந்த குருவே உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக மேசராசி அன்பர்களுக்கு வருகிறார். இதில் வந்து குரு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரா மேசராசியில்? கண்டிப்பாக சொந்த வீடு இல்லை. அப்போ வந்து குரு வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரா? ஆமாம். அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இப்போ குரு நின்ற இடத்தில் மேசராசிக்கு 10ஆம் இடமாகிய வீடு மகரம் கும்பம். ஆக சனி வந்து சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் வந்து 2.5 வருடம், கிட்டத்தட்ட 3 வருடம் இவருடைய பார்வை சுபிட்சமான பார்வைகள் பட்டு சிறப்பான ஒரு யோகத்தை வந்து அள்ளி கொடுக்க போகிறது இந்த சனி மேசராசிக்கு. ஆக அவரும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆணியிலிருந்து ஐப்பசி வரைக்கும் வந்து வக்ரக பலனில் வந்து போவார் இல்லையா. அடுத்தது வரக்கூடிய காலங்களில் வந்து வக்ரம் அடைகிறார் அப்படின்னாலும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ப்ளஸ் பாயிண்ட்னு தான் சொல்லலாம். வக்ரங்கிறது சைலண்ட்டாக, அதாவது என்ன மறைந்திருந்து, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறது, மறைமுகமாக கண்ணுக்கு தெரியாத ஓரமாக நின்று கணக்கு போடுறது, எதை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது கணக்கு போடுறது. அப்போ வந்து எப்படி எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னா, மறைமுகமாக வந்து உங்களுக்கு ஒரு திடீர்னு வந்து ஒரு சேக் கொடுக்குற மாதிரி. என்ன சேக்கு? நல்ல காரியத்திற்காக இதெல்லாம் நான் உனக்கு வாங்கி வச்சுருக்கிறேன், இதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன், இந்த வச்சுக்கோ பொழைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் வக்ரக நிலை அப்படிங்கிறது. வேற ஒன்றும் வக்ரகம் அடைகிறார், அஸ்தமனம் அடைகிறார் அப்படின்னா ஒன்றும் கொடுக்க மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் உங்களிடையே இருந்தால் தேவையில்லை, தகர்த்தெறியப்பட வேண்டும். ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து இந்த குரு பகவானால் நல்ல ஒரு காலங்கள் நாம் வந்து இப்போ நம்ம மெயினாக வந்து இந்த குரு பயிற்சி, குரு பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய என்னுடைய பதில் 12 ராசி அன்பர்களுக்கும். இது வந்து இந்த குரு வந்து என்ன செய்ய போகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்குறோம். ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் வந்து அது மாச ராசி பலன்லாம் நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஆன்மீக தகவல்லாம் வந்து இனிமேல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறோம். இனிமேல் வாரம் ஆன்மீக தகவலெல்லாம் நிறைய ஒரு பொக்கிஷங்கள் கலந்த மாதிரி புது வரவு உங்களுக்கு இருக்கும். அனைத்து மக்களுக்கும் இந்த ஆன்மீக தகவல் வந்து இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நம்ம சேனலில் வந்து புதுவிதமான ஒரு வரவாக உங்களுக்கு பொக்கிஷமான ஒரு பொக்கிஷமாக சில விஷயங்கள் வந்து எடுத்து சொல்லப்படாத சில ரகசியங்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இனி கொடுக்கப்பட போகிறது. அதுக்குண்டான அந்த ப்ரொடக்ஷன் வந்து தயார் நிலைப்படுத்தி கொண்டு உள்ளோம். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆன்மீகவாதிகள், சித்தர்கள், நம்மளை வந்து நல்வழியில் மக்களை நடத்தி செல்லக்கூடிய முன்னோர்கள், பெரியோர்கள், அவர்களுடைய சில வகையான கணக்குகளை எல்லாம் எடுத்து அதிலிருந்து சேகரித்து அனைத்து மக்களுக்கும் உங்களுக்கு நம்ம சேனல் மூலமாக இந்த தகவலை உங்களுக்கு கொடுக்க நான் காத்து கொண்டு இருக்கிறேன். விரைவில் இது உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆக அதை எடுத்துக்கொண்டு வாழ்வாங்கு வாழலாம், வளமோடு வாழலாம், செல்வம் நிறைந்து வாழலாம். ஆக இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த குருவால் கோடி நன்மைகள் கிடைக்கும் என்பதில் அந்த பழமொழிக்கேற்ப நிச்சயமாக கோடி நன்மை கிடைக்கும்.
வீடு, வாசல், மனை அமைப்பு, திருமண அமைப்பு, நண்பர்களால் உதவிகள் தேடி வரும், அயல்நாடு கல்வி, வெளிநாடு ஏதாவது தங்கி வேலை கிடைக்கிறது, அரசு உத்தியோகம், இதுக்குள்ள நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இனி நாடிவிடப் போகிறது. இந்த மேசராசி அன்பர்களுக்கு குருவால் ஒரு திருவருள் கிடைக்கப் போகிறது, ஒரு பொக்கிஷம் கிடைக்கப் போகிறது. ஆக இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி ஒரு சிறப்பான பொக்கிஷமான ஒரு காலகட்டம் என்று சொல்லிக்கொள்கிறேன். பக்குவமாக பயன்படுத்தி இதை பயனடைய வேண்டுமென்றால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் முறையாக தேடுங்கள். நிச்சயமாக நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். முடியாதவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள். அதே ஒரு பெரியவர்களிடமிருந்து முழுமையான நல்ல ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்று நீங்கள் மேலும் 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 வளரப்போகின்ற ஒரு காலம் இனி மேசராசி அன்பர்களுக்கு. மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.